இல்லை இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பொடலங்காய் ஒன்று இருந்தோம், அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மண் வந்து இறுகி இருக்கும், நம்ம தண்ணி போட்டு விட்டால் தான் அப்படியே சாஃப்டாகும். நம்ம ஊன்ற செடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். தண்ணியை அப்படியே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு நான் அப்படியே எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி மம்பட்டி வச்சு இழுத்து விட்டேன். அது வரைக்கும் வெட்டியாக தானே இருப்போம். நம்ம போய் மீனுக்கு தண்ணி மாற்றலான்னு சொல்லி மீனை பார்க்கலான்னு சொல்லி போனேன். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாற்றுவேன், நீங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த குடத்தை தூக்கும் போதெல்லாம் கீழே போட்டால் எப்படி இருக்கும் தான் மனசுக்குள்ளே தோணும். அப்புறம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த குழி நம்ம எதுக்கு தோணுன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வாளியில் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு நான் மீனை ஒன்றா பிடிச்சி உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த மீன் வளர்த்த தண்ணியை வந்து கீழே கொட்டாமல் ஏதாவது செடியில் ஊற்றினா அது நல்லா வரும் தான். அப்புறம் மீனை போடவும் அந்த குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒரு இடத்துல தண்ணி போட்டு வந்தோமோ அது என்னாச்சுன்னு. அங்கே வந்து பார்த்தா உள்ளக்க போட்ட தண்ணி ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் கொட்டிட்டு, சரி நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் உள்ளக்க மண் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உள்ளக்குள்ளே மண் தான் நல்ல பதமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது தான். அப்புறம் நம்ம புதினா ஊனும் போது நடந்த கொடுமை, அப்புறம் என்னென்னலாம் நினச்சின்னு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு வீடியோ வரும்.